வணக்கம். நான் இன்றைக்கி பொரியை வச்சு ஒரு கட்லெட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போடுறேன். அதுக்கப்புறம் கேரட்டை துருவி வச்சுருக்கேன், கேரட் போடுறேன். பட்டாணி வச்சுருக்கேன், பட்டாணி போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தனி மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் உப்பு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பொரியை வந்து நான் வந்து களைஞ்சி வச்சுருக்கேன். அந்த பொரியை போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா வச்சுருக்கேன், அந்த கரம் மசாலா போடுறேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது, அது கொஞ்சம் போடுறேன். இதோட இப்போ வந்து கொஞ்சமாக கடலைமாவு, ஏன்னா இது பைண்டிங்காக கொஞ்சம் கடலைமாவு போடுறேன். லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு இப்போ வந்து கட்லெட் பண்ண போகிறேன். அதை பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நல்ல மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இந்த கட்லெட்டுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சுருக்கேன், அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கட்லெட்டுக்கு வந்து நான் வந்து கட்லெட் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நான் காமிக்கிறேன், தவாவில் போடுறது காமிக்கிறேன். தவாவில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ கட்லெட்டை வந்து ஒன்று ஒன்றா போட போகிறேன். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம், அப்படியே வந்து எடுக்க போகிறேன். நான் டீப் ஃப்ரை கிடையாது. உங்களுக்கு சப்போஸ் உருட்டை வரலைன்னா கூட கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கட்லெட் ஆயின் இருக்குது, அதை வந்து நான் வந்து பிளேட்டில் எடுக்கிறது வந்து நான் காமிக்கிறேன். அது கொஞ்சம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் அது காமிக்கிறேன். நான் கட்லெட் வந்து ரெடி ஆகிடுத்து. இப்போ வந்து நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்ற போகிறேன். நான் சூடான சுவையான பொரி கட்லெட் ரெடி ஆகிட்டு பிளேட்டில் மாற்றிருக்கேன். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.